இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார் பயங்கர யூத்தாக உட்காந்துருக்காரு. ஆனால் அவரே டாமினேட் பண்ணுற அளவுக்கு பாரதி ராஜா சார் பக்கத்தில் 2 பேரில் இப்போ இதில் யார் யூத் ஹீரோன்னு தெரியாத லெவலில் இருக்கு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு 16 வயது நிலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரோட மேடையில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறதுனா அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அப்புறம் ஆக்சுவலாக இந்த படம் நான் பார்த்தேன், காமிச்சாங்க. நான் மயில்சாமி அவர்கள் தான் கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. இயக்குனர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி மேக்கப் இல்லாமல் அற்புதமாக ரொம்ப லைவாக எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக தான் மயில்சாமிகிட்ட நான் கேட்குறது, ஏன்னா அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய அமைப்புக்கும் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இவர் பிளான் பண்ணல, பெற்றுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்காரு. ஹீரோ தான் ஹீரோ தான் ஹீரோ. ஸோ பிளான் பண்ணி ஒரு கற்பனை பண்ணி இப்படி தான் பசங்க வேணும்ன்ட்டு ப்ரீ பிளான்டாக பெற்று எடுத்து வளர்த்து ஒரு ஹீரோவாக ஆக்கிட்டாரு. ஆக்சுவலாக தான் நான் சொல்லுவேன், அதாவது நம்மளை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறது அம்மானாலும் இனிஷியல் அப்பா தான் வைக்கிறோம். நம்ம என்ன காரணம்னா அம்மா தான் இந்த குழந்தை பெற்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் வெளியே காமிச்சு தன்னோட அப்பா பேரை சொல்லும் போது அந்த அப்பாவுக்கு பெருமை. அதனால அப்பாவோட இனிஷியலை வச்சு இன்ஸ்பிரேஷனாக அப்பாவை காட்டுறது. ஸோ ஒரு அப்பாட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய கான்ஃபிடென்ட், தைரியம். இப்போ சார் பி வாசா சொன்ன மாதிரி மயில்சாமியோடைய ஒரே ஒரு நம்பர் இருந்தால் போதும், நம்ம எந்த மூளைக்கு எங்கே வேணாலும் போகலாம். எங்கே போய் ஃபோன் அடித்தாலும் சரி, இது மாதிரி மாமா நான் இங்கே இருக்கேன், அந்த கோவில் வந்துருக்கேன், மாப்பிள்ளை அங்கேயே இரு, 10 நிமிஷம் சாப்பாடு வரும், வண்டி வரும், எல்லாம் வருவாங்க, கூட்டின்னு போவாங்க. பார்த்தா அதே மாதிரி 4 ஐயருங்க வருவாங்க, கூட்டின்னு போவாங்க, கோயிலை சுற்றி காட்டுவாங்க, பிரசாதம். இப்போ கூட கொடுத்தாரு, நான் பிரசாத பையான்னு கேட்டேன் அவர்கிட்ட, அந்த மஞ்சள் கலரில் கொடுத்தது. இல்லை புக்கு அப்படின்னா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரசாத பை தான் கொடுப்பாரு. வரும்போது ஓம் நமச்சிவாயன்னு எடுத்துன்னு ஒரு பட்டத்தை அடிப்பார். ஸோ அந்த மாதிரி எங்கே வேணாலும் எந்த மூளைக்கு வேணாலும் போகலாம். மயில்சாமின்ற ஒரே ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும் கையில். ஸோ கான்ஃபிடென்ட், எங்கே போனாலும் தன்னோட நண்பர்களாக எல்லாரும் சேர்த்துக்கிறது, அதை வச்சு எங்கே போனாலும் எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை செய்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பசங்கள் 2 பேரை ஹீரோவாக்கியிருக்காரு. படத்தில் காமெடினாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் உண்மையில் அவர் ஹீரோ. ஏன்னா தன்னுடைய பசங்களை தாசப்பட்ட மாதிரி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக அவர் நான் ஹீரோவாக தான் பார்க்குறேன் ரியல் லைஃப்பில். படத்தில் வேணால் அவர் காமெடி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப காலமாக இந்த மேடையில் நின்று மைக் பிடிச்சி பேசி இதே மேலே ஒரு 100 தடவை நின்றுருப்பேங்க. சமீப காலமாக நம்ம ஒரு வாத்தியாராக சட்டாம்பிள்ளையாக நின்று மைக்கை பிடிச்சி பேசக்கூடாது. ஏன்னா பேசும்போதே நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம தான் அதிக பிரசித்தம், ரொம்ப பிரமாதம் தெரிஞ்ச மாதிரி இது பாருங்கன்னு சொல்லுவோம். திணிக்கிறோம் கருத்துக்களை. பாவம் அதெல்லாம் கூடாது. இந்த பேர் 6ல் ஆரம்பித்தார் பாரதி ராஜா சொல்லுவாங்க. இந்த ராதியா வந்து அப்புறம் நிறுத்திட்டேன். ஏன்னா நாம் நம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பது என்பது ஒரு பெரிய இது. இருந்தாலும் சம்பிரதாயம், ஒரு மரியாதை, நாகரிகம் கருதி சடங்குகள் மறக்க முடியாத விஷயம் வாழ்க்கையில். அது மாதிரி இது ஒரு சடங்கு. இருந்தாலும் இந்த சடங்குகளில் தவிர்த்து வாழ முடியாது இந்த சடங்கு. அதனால தான் நான் பேச மாட்டேன் இனிமேல் கொஞ்ச நாள் முடியாதே. இந்த ரிலீஸுக்கு கூப்பிடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்றை போட்டு பிரித்து காட்டிலாம் ஆரம்பித்து இதை பாருங்கள், அடுத்து வெள்ளி விழாவில் சந்திப்போம் சொல்லி இதே டயலாக் எவ்வளவுதான் பேசி என்னதான் பண்ணி கஷ்டமாக இருக்கு. அப்புறம் இவர் நின்றார் அவர் நின்றார்னு. பட் இட்ஸ் நீடு, தேவை. ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு பிள்ளை பெற்றா அதுக்கு ஒரு விழா வேணும், காது ஊற்றினா அதுக்கு சடங்கு வேணும், அது சடங்கானால் அதுக்கு பேச்சு கல்யாணம் அது வேணும். அதனால் சரி போனால் போது இனிமேல்லாம் இதை தவிர அதுலேயும் என் பிள்ளையினுடைய சடங்கை நான் எப்படி மறக்க முடியும்? இதான் கொடுமை. ஏதோன்னா கூட போகலாம். பட் கிருஷ்ணகுமார் சில நேரங்களில் எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையா, என் தகுதியை காட்டிலும் உயர்ந்தவங்களாம் என்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகுவாங்க. என்னுடைய நண்பன் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன், டுடே இஸ் சீஃப் செக்ரட்டரி இன் ஒடிசா. அவன் என்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகணும். இவன் கிருஷ்ணகுமார்ங்கிறவன் நல்ல பேச்சாளி, இலக்கியவாதி, ஒரு புது உடைமைவாதி. இவனை பார்த்து இவன் பேசும்போதெல்லாம் வாய் திறந்து அவங்க இப்படியெல்லாம் பேசுறானே அப்படின்னு நாம வியந்தா, இவன் நம்மளை வியந்துட்டு ஐயா உங்ககிட்ட வரணும்.
பெரியார்தாசன் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், பெரிய பேச்சாளர், பச்சைப்பன் கல்லூரியுடைய. ஒரு நாள் மேடையில் பேசிட்டே இன்னும் இவ்வளோ அழகாக பேசுவான், நையாண்டி நக்கள் இதுலாம். ஏன்னா படித்தவர்கள் படிச்சுட்டாங்கனாலே. பட் கிருஷ்ணகுமார்கிட்ட பேசும்பொழுது ஒரு பாரதியே உயிர் பெற்று வந்து மறுபடியும் மறுபுறவில் பேசுகிறாங்கிற மாதிரி இருக்கும். அந்த பெரியார்தாசனை போட்டு படத்தில் போட்டேன். இப்படி பெரிய ஆட்கள்லாம் நம்மை வியந்து, சினிமாவில் ஏதோ பாரராஜா சாதிச்சுட்டாரு மாதிரி அவங்க என்ன அந்த விசுவலாக ஏதோ காட்டி ஏதோ இது ஒரு பெரிய விஷயம். சினிமாவை ஏமாத்து வேலை. அவன் அழகாக எழுதிட்டே இருப்பான். பிரபாவம் ஒரு புஸ்தகம் எழுதுவான், 10 புஸ்தகம் எழுதியிருப்பான். அவன் நம்மகிட்ட வந்துட்டு இந்த ஐயோ என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவன் எழுத்தில் எழுதியதை நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்தை இந்த செலுடாயில் காட்டி ஏமாத்திடும். அதுதான் நான் சொல்லேன், பாரதிராஜாவுக்கு என்ன பெருமையோ கிழுதியோ தெரியாது, செலுலாய்டில் சொல்லுவதற்கான ஒரு வித்தையை மட்டும் கற்றவன். இதை வந்து பேனாவில் எழுத முடியாது என்னால். ஐ கான் ரைட் இட். அந்த மாதிரி அப்படி என்கிட்ட என்னை வியந்து வந்து ரசித்து என் கூட வந்தான். நான் கூட என்ன, ஆனால் இவ்வளோ பெரிய ஆள், உயரத்துலேயும் பெரிய ஆள், எழுத்துலேயும் பெரிய ஆள். ஆனால் தொழில் வந்தோன்னு நான் ஒரு மோசமான ஆள். அங்கே என்ன அது தெரியாது. பெரியார்தாசன் ஒரு பச்சையப்பன் கல்லூரி. அவனை உனக்கு ஃபீலிங்கே வரலையேன்னா அவன் நம்மளா போட்டு கூப்பிட்டு போயிருக்கோம். அங்கே நம்ம தொழிலை விடுறதில்லை. ஏன்னா நம்ம கடமை இப்படி சொல்லு அப்படிங்கிறது. அதை புளிச்சு அவன் 100 பேருக்கு ப்ரொஃபஸர். அவன் அதே மாதிரி இவன் பயங்கரமான பேச்சாளன். தமிழ்நாடு முழுவதும் இவன் பேச்சுக்கு மயங்காதவர்கள் கிடையாது. ஜெயரவி அழகாக பார்த்துட்டு சொன்னானே, ஜெயரவி நீ இந்த ஒரு மேடை தான் பார்த்துருக்க, இது ஒரு சினிமா மேடை, அவருடைய இலக்கிய மேடையை பார்த்தேன் என்றால் அவன் வேறொரு கிருஷ்ணகுமார். நீயே இவ்வளவு பேச நான் நினைக்கவே இல்லை. மெச்சூரிட்டி. நான் இவனை பார்த்துருக்கேன் ஒரு 10 வருஷம். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியும். அவர் தான் எடிட்டர் மோகன்கிறது. நாங்கள் தான் கொஞ்சம் இதாக பண்ணுவோம். ஒரு 10 வருஷமாக அறிமுகமான காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப குச்சி பிச்சுன்னுவோம். இப்போ பார்த்தாங்கன்னா பாருங்க தெளிவாக பேசாருங்க. 10 வருடம் சூப்பராக தமிழை இவ்வளோ அழகாக இருக்குமா, தெளிவாக பேசுகிறோம். எதை சொல்லணுமோ லிமிட் சொல்லணும். காலங்கள் மனிதர்களை வார்த்தெடுக்கும். அந்த முறையில் நீ எல்லாம் அழகாக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஏன்னா எதையோ விட்டு எங்கேயோ போகக்கூடாது. மயில்சாமி என் படத்தில் நடிச்சு இல்லை. நான் பெரும்பாலும் திரைப்பட நடிகர்களை நான் அதிகமாக அறிமுகமானவர்களை கைதியினோடு ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் அறிமுகமானவர்களை நான் அதிகமாக என் படங்களில் போட்டதில்லை. ஏன்னால் அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் வந்தோன்னு அவர்கள் என் கதாபாத்திரங்களை சாப்பிட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால நடிகர்கள் போடுறதே கிடையாது, புதுசு தான் போடுவேன். அப்படி மயில்சாமி ஒரு படத்தில் போட்டு, ஏன்னா மயில்சாமி நான் இயக்கிய காலங்களில் நீ அநேகமாக கல்லூரியில் சந்திச்சு, கல்லூரியா எங்கே சந்திச்சேன்னு தெரியல. அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஒளிவுமறைவு இல்லாமல் யதார்த்தத்தினுடைய உச்சம் மயில்சாமி. ரொம்ப யதார்த்தம், மறைக்கவே மாட்டான். அவனுடைய பிள்ளைகள் வருவது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். எல்லாரும் அரசியல்வாதிகள் தான் வாரிசுகள்லாம் வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமா ஏண்டா கலைஞர்கள் அவங்களுக்கு வாரிசு வரக்கூடாதா? இல்லை, வரலாம். சூப்பர், உன் பையன் அற்புதமாக வருவான், அதில் ஒன்றும் கவலையே படாத. பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் இருக்கான். நம்ம லட்சணமாக இருக்கும் இல்லையா, புள்ள லட்சணமாக இருக்கான். யூ வில் கம் அப் 100%. ஏன்னா நல்ல மனம், நல்ல ஆத்மா வேணும். ஒரு இதுக்கு சொல்றதுன்னா ஒரு நல்ல மனம் ஆத்மா இருந்ததுனால் எந்த துறையிலும் அவன் சிறப்பாக இருப்பான். திருடுவதற்குற நல்ல ஆத்மா இருந்தால் தான் நல்லா திருட முடியும். ஆனால் தொழில் he will come up, I praise him. அவர் தயாரிப்பாளர் பற்றி சொல்லி அவங்க பழனிசாமி
அந்த மனிதனுக்கு திரையுலகத்தில் என்ன சம்பந்தம்னே தெரியல. உட்காந்து அது கூட இந்த எல்லாம் கொடுக்கும்போது கூட அவரை மேடை ஏற்றி கொடுக்க கூட விடலைவங்க. ஆனால் அதை கூட பெருமையாக கீழே இருந்து கொடுத்துட்டாரு. கிருஷ்ணகுமாருக்கு நீங்கள் நான் பயிற்சி கொடுத்த முதல் வாசலை திறந்து வைத்த ஒரு மனிதன் என்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கிடைக்கிறது. அவன் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞன் என்பதே எல்லாரும் கலைஞனாலாம். குத்துப்பாட்டு படம் எடுக்கலாம், பாட்டு எடுக்கலாம், சண்டை எடுக்கலாம். சமூகத்திற்கான கருத்துக்களை மேடைகளில் சொல்வதை தவிர்த்து திரைக்கும் சொல்லுவேன் என்று வந்திருப்பவன் கிருஷ்ணகுமார். சமூகத்திற்கான கருத்துக்களை சொல்லணும். சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். இருந்தால் கூட அதை மீறி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எழுத்தாளருக்கும் கவிஞனுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு சமூகத்திற்கான ஒரு கடமை இருக்கிறது. அவர் ஏன்னா மக்கள் நம்மளை பார்த்து உட்காந்து பாருங்க, நான் என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ஒன்றும் உட்காருங்க. இவனை ஏமாற்றக்கூடாது. அவனுக்கு எது வழியோ அதை சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த மைக் இஸ், நாங்கள் எப்பவுமே த மைக் இஸ் ரூலிங் திஸ் கண்ட்ரி, த மைக் இஸ் ரூலிங் த வேர்ல்டு. உலகத்தையே ஏமாத்துறது ஒன்று நல்ல பேச தெரிஞ்சவன் ஏமாத்திடுவான். அவன் தான் தலைவனாக இருக்கும். ஒபாமாவில் இருந்து இங்கே ஓட்டக்குச்சி எங்கேயோ இங்கே இருக்க வரைக்கும் பேச தெரிந்தவன் மட்டும்தான் உலகத்தில் தலைவனாகும். பாவம் விஞ்ஞானி, பெரிய விஞ்ஞானி எடுங்க, சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, எக்கானமிக் தெரிஞ்ச அவன்லாம் வரவே முடியாது. ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு பூரா அவன். ஆனால் இவனை மேய்க்கிறதுக்கு பேச தெரிஞ்சவன் தான் அந்த மைக்கு. ஆமாம், உண்மை. தமிழ்நாடுல உலகம் பூரா பேச தெரிந்தவன் தான். வேறு வழி இல்லை. தான் இப்போ நான் பேசுனதை கேட்டுகிட்டே இருக்கீங்களே, என்னிய தமிழ் வகையில் சொன்ன கையை தட்டிட்டு அது எங்கேயோ ஒரு ஜாலம், வார்த்தை ஜாலம், அதில் தோற்று போயிடுவான். அவனை நம்ம ஏமாற்றக்கூடாது. திரையில் கருத்துக்கள் சொல்ல வேண்டும். நமக்கு எவ்வளோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறது. எனக்கு இன்னும் கூட உடன்பாடு இல்லை பல விஷயங்கள். இந்த பாட்டு போட்டு 40 பொம்பளை நான் கூட எடுத்தேன். தம் தன இந்த புதிய காப்பில் இப்போ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன். ஒரு வயதுக்கு மீறிய காரணத்தால் பக்குவம் வந்துருச்சு என்னமோ எனக்கே தெரியல. வயலன்ஸையும் இந்த அசினிட்டியும் என்னால் இப்போ சொல்ல முடியல. சொல்கிறேன், இந்த சமூகத்துக்கான ஒரு அநீதியும். சண்டை காட்டலாம், மற்றவங்க வீதியில் சண்டை போடலாம். சண்டையை கூட ஒழுக்கமாக காட்டுங்கள். நடனத்தை கூட ஒரு தெய்வீகமாக காட்டுங்கள். கொஞ்சம் அழகுணர்ச்சி வரலாம். புடவை முழுவதுமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முழங்காலுக்கு மேலே தூக்கினால் குடிசு தெரிந்தாலே அழகுதான். அதனால் சினிமாவுக்கான ஒரு தர்மங்கள் இருக்கு. அது என் சிஷியன் சரியாக செய்திருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முழு படம் பார்க்கும் பொழுதுதான் அது தெரியும். அதனால் என்னை அவங்க ஆசானா நினைக்கணும், நண்பனா, தோழனா, ஆளில்லாம் அவங்ககிட்ட அவ்வளோ பழகியிருக்கேன். அவன் மோஸ்ட்லி அவன் என்ன குருன்னுவான். இஸ் மை ஃப்ரெண்ட். அவனுடைய உழைப்பை பார்க்கணும்னா, இவன் சமூகத்தில் பெரிய ஆள். இங்கே ஏற்கனவே பெரிய பேச்சாளர், அவன் இலக்கிய கூட்டங்கள்லாம் பெரிய ஆள், எழுத்தாளன். அந்த கட்ட வண்டி அப்படின்னு வேற ஒருத்தனை ஓடி போயிடுவான். இவன் போய் அந்த கட்ட வண்டி இழுத்துட்டு வந்துட்டு இந்த அளவும் செய்கின்ற தொழிலுக்கு மரியாதையாக இருந்து அவன் உயரத்தை குறைத்து கொண்டு, எனக்கு கீழாக குறைத்து கொண்டு எனக்கு சேவை செய்தவன். அதனால வாழ்க்கை கிருஷ்ணகுமார் புரட்சிகரமானவன், ரொம்ப புரட்சிகரமானவன். நிச்சயமாக இதில் மெசேஜ் இல்லாமல் படம் சொல்ல மாட்டான். ஐ லவ் ஹிம். ஏன்னா இல்லைன்னா உன்னை விட மாட்டாங்க. ஏன்னா நீ வாழ்ந்த வட்டங்கள் வேறு. இலக்கிய வட்டம் மட்டும் இல்லை, நீ இடதுசாரி வர்க்கத்தில் வளர்ந்தவன். ஆகினா நீ மெசேஜ் இல்லாமல் நீ பண்ண முடியாது. நான் கூட மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பேன். நீ மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது, பண்ணியிருப்பா என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். பாடல்கள் இசையமைச்சு நீ ஆனா நல்லா சொன்ன. யார் சொன்னா? ரவி, நீ சொன்னியா? நல்ல எங்கேயோ
கேட்டோன்னே அப்படின்னு ஒரு இருக்கு. அது இருந்தவங்க இல்லைன்னு இப்படி அப்படின்னோம். அதனால் இசையோட ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கருணாஸ் ஒரு நல்ல பேச்சாளர், அழகாக பேசுகிறான். அவனுடைய கருத்து டிவிடியெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஒரு அளவும் பண்ண முடியாதுயா. ஒரு சினிமா வரும்போது டிவி வந்தோன்னா ஐயோ டிவி வந்து சினிமா பண்ண இன்னும் கெட்டு போயிருமா சினிமா? டிவிடி வந்தால் எது வந்தால் சினிமா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வீட்டுக்கு வீடு வளர்ந்துகிட்டு இருக்கு தெரியுமா? சின்ன பசங்க ஐ லவ் திஸ் பாய்ஸ் நவடேஸ். என்னென்ன படிச்சுட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்னமோ இப்படி எடுத்து இப்படி டேய் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் பார்த்து பிரமாதமாக ஒவ்வொரு வீட்லையும் சினிமா எடுத்துருந்துருக்காங்க தெரியுமா உனக்கு? All the youngsters, they are become very brilliant. அதில் முளைச்சி நீ ஜெயிச்சு பாரு, அவ்வளோதான். 1000 வரும், 500 வரும், அதில் முளைச்சி. எங்கள் காலங்களில் ரொம்ப கொஞ்சமாக இருந்தோம். பாட்னா டிஎம்எஸ்ஏ, பி சுசிலா, இது ஜானகி, கழுத குதிரை, பிபி சீனிவாசன். இப்போ யாரு பாடுறா என்னன்னு தெரியாது. என் படத்தில் பாட்டு எடுத்திருக்கான் என் மியூசிக் டைரக்டர். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஓம்னு. என்னை கேட்டால் யார் பாடினா எனக்கு தெரியாது. அது சூப்பர் சிங்கரில் பாடினவங்க சார். அப்படியா? வெரி குட். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட். அதே மாதிரி ரைட்டர்ஸ், வி லாஸ்ட் ரைட்டர்ஸ். ரைட்டர்ஸுங்கிற ஒரு ஜாதி. இப்போ எல்லாம் அவனையும் பண்ணி என்னென்னா, நான் ஃபோனில் சொல்கிறேன் சார் கொஞ்சம் எழுதிக்கிங்க, இல்லை அந்த இதில் சொல்கிறேன் கொஞ்சம். ஏண்டா ஒரு கணவன் மனைவி என்பது ஒன்றாக இருந்து புனைந்து பிள்ளை பெறுவதுதான் நியாயம். நான் அங்கே இருக்கேன், நீ இங்கே இருக்கேன், ஜிஜி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஸ்பூனில் போட்டு அடுக்க முடியும்? எனக்கு புரியல. நவடேஸ் யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தில் ஐ அப்ரிஷியேட் தீஸ் பீப்புள். யூ ஆர் பிரில்லியன்ட், பட் யூ ஷுட் எங்கேஜ். அங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து நீ என்ன நான் என்ன முகம் பார்த்து, முகத்திற்கு முகம் பார்த்து, அழகு பார்த்து பிள்ளை பெறுவதுதான் இது. அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன், நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன், ஒரே விஷயம் இந்த இப்போ விஞ்ஞானம் இதில் நீங்கள் பண்ணிங்க, இதை நீங்கள் இந்த அப்படியா அவர்கிட்ட கொடுங்க, அவர் பசி இது பசி, இங்கேருந்து இவர் வாங்கி கூட்டம் 5 ரூபாய்க்கு. என்னடா சினிமா? தட் ஓன்லி ஐ ஹேட் இட். அந்த அழகு போய்விட்டது. அந்த சாரி சபை நாகரிகங்கிறது என்னால் சொல்ல முடியல. புணர்தலினுடைய சுகம் இழந்து விட்டோம். அதான் அற்புதமான விஷயம் சினிமா எங்கள் காலங்களில். அது இல்லை, அறிவு மட்டும் சார்ந்திருக்கிறது தவிர இதயமும் துடிப்பும் குறைந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். இனி வரக்கூடியவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் பண்ணுங்க. இல்லைன்னா அது ஒரு சுகமான விஷயம். சினிமா மாதிரி அற்புதமான விஷயமே கிடையாது. ஒரு சொல்ல தெரியல எனக்கு. அதெல்லாம் வாழ்ந்து இப்போ நான் இளைஞர்களோடு இருக்கிறேன். நான் இவங்களை விடுறதில்லை, சாகிற வரைக்கும் விட மாட்டேன். நான் டேய் நீயா நான் பார்த்துடல. இன்னும் ஸ்டில் டுடே ஐ எம் ஃபைட்டிங் வித் திஸ் பீப்புள். ஐ எம் பிளானிங் 2-3 ஃபிலிம்ஸ். என்னன்னா அந்த ஜீவன் குறையுது. அது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, வேறு வழியே இல்லை. டிவிடி வந்து நம்ம வருத்தப்படணும். வி ஹேவ் டு அக்செப்ட் இட் சர்டன் திங்ஸ். அதனால நாங்கள் வருத்தப்படாத கருணாஸ் அப்படி தான் இருக்கும். அதையும் மீறி ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம மெட்ராஸ் வரும்போது 20 லட்சம் பேர், இப்போ 1.25 கோடி. 20 லட்சத்துலையும் ஜெயிக்கணும், 1.25 கோடியிலையும் ஜெயிக்கணும். அதான் வேறு வழியில். வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். வி கேனாட் அதை வந்து இந்த விஞ்ஞானத்தை தூக்கி எறியவும் முடியாது, இந்த டிஜிட்டலை போய் தூக்கி எறிய முடியுமா? ஐ லவ் டிஜிட்டல். பட் வேற நான் 30 ரோலில் படம் எடுத்தேன் 16. சிகப்பு ரோஜாக்கள் 28 ரோல், 28,000 feet. இன்னைக்கு முடியுமா? முடியாது. ஏன்னா எண்ணி எடுப்போம். பயம் இருந்தது. இப்போ எல்லாம் ஈஸியாக இருக்கு. சுத்துறா எடுக்கணும். எது நல்லது வருது வெட்டி போட்டுக்கலாம், இதை தூக்கி அங்கே போடுன்னு போகலாம். அது கூட ஒரு வளர்ச்சியம் தான். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். என் பிள்ளை என்ன காரணம் வேற மாதிரி இருக்கான், என்னை மாதிரி இருக்க முடியுமா? வி ஹேவ் டு அக்செப்ட் இட். பட் இட் ஷுட் நாட் ஸ்பாயில் த சொசைட்டி. யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. இந்த மண்ணையும் மொழியையும் இந்த அடையாளங்களையும் தொலைத்து விடாத படங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறி
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு சம்பவம். இங்கே இந்த ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க பிள்ளை ஒன்று பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்துச்சு அந்த பொண்ணு. இவங்கெல்லாம் நம்மெல்லாம் வந்தோன்னு அந்த சேரை பிடிங்கிட்டாங்க. அது இன்னைக்கு அல்லாடுது. அந்த அம்மா அவங்க என்ன செஞ்சு இங்கிட்டு இங்கிட்டு தேடுது. நான் கூட நினைச்சேன் ஒரு சேர் போடுங்க, ஏன்னா அது அல்லாடுது. ஒரு வளருகின்ற குழந்தையோட சேரை பிடிக்கும். நம்ம எல்லாம் கிழவிங்க இன்னும் சேரில் உட்காந்து நகலவே மாட்டேங்கிறோமே. அது நாடா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, இந்த சேரை விடுறதே கிடையாது. இது பார்த்தோன்னே என்ன வளர்ற பிள்ளைக்கு சேரை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ தயவுசெய்து நம்ம சேரை விட்டு கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நல்ல வேலை, நல்ல தாய் மடியில் உட்கார வச்சுக்கிட்டா கழிச்சு. அப்படியா? அது போறாரு பாருங்க. நாங்கள் போய் கேட்டேன், அந்த பிள்ளை அப்படி நீங்க சேரை பிடுங்கிறது மாதிரி ஒரு ரொம்ப மோசமான விஷயம். அது சின்ன பிள்ளையே பெரிய ஆளம். அதனால தான் நான் சில இடங்களில் போகும்போது அப்படி முழிப்பேன். உட்காந்துட்டு எந்திரிச்சு போன பிடிக்கிட்டான்னு வைங்க. ஆனால் பாரதிராஜாவுக்கு மறுபடியும் ஒன்று போடுவான் சாதாரண பிள்ளைகளுக்கு. அதனால we have to give, வளர்கின்ற சமுதாயத்திற்கு ஆசனங்களை விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த மேடையில் வந்து மயில்சாமியினுடைய மகன் மயில் யுவன் வந்து ஹீரோவா இதில் அறிமுகமாயிருக்காரு. இதில் வந்து இந்த படம் வந்து புதிய படங்களாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இன்றைக்கி சினிமாவுடைய நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் மேடைக்கு மேடை இதே தான் சொல்லிகிட்ருக்கிறேன். சினிமா துறை காப்பாற்றப்படணும். ஏன்னா இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், சகோதரர் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் எல்லார்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறது, இங்கே சாதனையாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் விளையாடுவதற்கான மைதானம் இருந்ததால் மட்டும்தான் இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களை அடையாளம் காட்டிக்க முடிஞ்சுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் தொடருமேயானால் வரும் காலகட்டங்களில் அதிகபட்சமாக 10 வருடங்களுக்குள் அந்த கிரவுண்டே இல்லாமல் போயிடும். எப்படி தமிழகத்தில் ஏரிகள் இல்லாமல் போச்சோ, குளங்கள் இல்லாமல் போச்சோ, பொது நிலங்கள் எப்படி ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாச்சோ, அந்த மாதிரி இந்த சினிமா துறை முழுக்க முழுக்க இருந்த இடம் தெரியாமல் போகிறதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான சிறிய படங்கள், புது இயக்குநர்கள், புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் ஒரு குறிப்பிட்ட திரையரங்குகளில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வெளியிடுவதற்கான ஒரு வழிமுறையை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், ஒரு கிரியேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் எல்லாரும் சேர்ந்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காத வரைக்கும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு பயணமாக தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் இதை சொல்லுவதற்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்களுக்கு மேலே விநியோகம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய விநியோகஸ்தர்களுக்கு என்னுடைய வரவு செலவில் இன்னும் நான் பாக்கி இருக்குது. அதை தாண்டி ஒரு 5 படங்கள் நான் வந்து ஒரு சின்ன நடிகராக இருந்தாலும் கூட ஒரு 5 படங்களுக்கு மேலே நான் சொந்தமாக படம் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறேன். இந்த அணுகுமுறையில் இருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு தான் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக கேட்டுக்கிறது, இந்த திருட்டு விசிடி அப்படிங்கிறது அன்னைக்கு நான் சொன்னது தான் ஒரு விழாவில். ஒரு வாரத்துக்கு 4 படம் 5 படம் வெளியாகுது. அடுத்த வாரம் அதே மாதிரி 4 படம் 5 படம் வெளியாகுது. அந்த கடையில் ஒரு பையன் போய் கேட்கும் பொழுது, போன வாரம் வந்த படம் ரஜினி முருகன், கதகளி அதெல்லாம் இருக்குது, புதுப்படம் என்ன இருக்குன்னு கேட்டால் ரஜினி முருகன், கதகளி இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் பழசு சார், இப்போ புதுசாக வந்தது என்ன இருக்குது, விசாரணை இருக்கா, அது கூட வந்த படங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ரிலீஸ் ஆகுது, பெங்களூர் நாட்களும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 12 மணிக்கு gun.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை யார் கேட்குறது, இதை யார் தடுக்கிறது? ஒரு 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் விற்றா கூட அந்த ஏஜெண்டாக வாங்கி அதை நம்ம பண்ணும் பொழுது அதில் ஒரு ரூபாய் நமக்கு லாபம் இருக்குன்னு தெரியுது அந்த தொழிலில். ஆனால் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து எடுக்கக்கூடிய உழைப்பு, அதை தாண்டி இந்த ஹீரோக்கள் வந்து நடித்து அந்த படத்துக்காக அவங்க சிந்துற உழைப்பு, ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தில் வெறும் பணம் மட்டும் கிடையாது, பல குடும்பங்கள் பல கலைஞர்களுடைய உழைப்புகளும் அதில் இருக்குது. அதை எந்த விதமான முதலீடும் இல்லாமல்
ஒரு மாஃபியா குரூப் வந்து அதை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னா இதை யார் கேட்பது, யார் தடுப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. அதே நேரத்தில் இது என்னுடைய நான் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தவன். 12 வயசில் சினிமா தட்டில் முறுக்கு விற்றுக்கிட்டு இருந்து சினிமாவை ரசித்து மேடைகளில் பாடி, மயில்சாமிக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர் மாதிரி நானும் மிமிக்ரி பண்ணுவேன். அவரை பார்த்து மிமிக்ரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மெட்ராஸில் சம காலகட்டங்களில் நான் அவர் கூட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நான் சந்தித்த ரொம்ப நல்ல மனிதர்களில் ரொம்ப குறுகிய மனிதர்கள் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க முடியுது நல்லவர்களாக. அந்த நல்ல மனிதர்களில் முதன்மையானவர் மயில்சாமி அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு ஆடியோ நிகழ்ச்சி பல நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 2 நிகழ்ச்சி, தோளாங்கிற கார்த்திகோட படம் இன்றைக்கி அவர் படித்த ஸ்கூலில் வெளியீட்டு விழா இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு நான் இனிமேல் தான் போகணும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வர்றோம்னா அவருடைய எதிர்பார்ப்பு இல்லாத அந்த நட்பு மட்டும்தான். அந்த நட்பு தான் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ கூட்டத்தையும் கூட்டியிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஸோ அவருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எப்போதுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவார். முடிந்த வரைக்கும் உதவி செய்வார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர். அதே மாதிரி நான் படங்கள்லாம் எடுக்கும் பொழுது நடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன்னா இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சம்பளம் கேட்டதில்லை அப்படிங்கிறதுக்காக அவரை நான் நல்லவர்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது அந்த ஒரு சக கலைஞன், சக நடிகன், நம்ம துறையை சார்ந்தவன் படம் சம்பாரித்து அதை படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அவர் எனக்கு என் மேலே இருக்கக்கூடிய அக்கறை. அந்த ஒரு உரிமையில் தான் நான் இதை கூட இங்கே பெரியவங்க எல்லாரையும் வச்சு நான் சொல்கிறேன், பத்திரிக்கையாளர்களை வச்சு சொல்கிறது, இந்த சினிமாவை காப்பாற்றி ஆகணும். இல்லைன்னா இன்னொரு மண்ணின் மைந்தர்கள் வந்து அடையாளம் காட்ட முடியாமலே போயிடும். நான் அன்னைக்கு ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள்கிட்ட, ஸ்ரீராம் சார்கிட்ட, ராஜ்மேன்கிட்ட நான் சொன்னது அதுதான். இன்றைக்கி தேசிய விருது வாங்கியிருக்கோம், பெரிய பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதா இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகவே இந்த இனிய நேரத்தில் ஒரு நல்ல மனிதர், அவருடைய குழந்தைங்க 2 பேர் வந்து சினிமா துறையில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும். அதற்கு வந்து மக்களாகிய உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான். திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் அதை தாண்டி உங்களுடைய ஆசீர்வாதமும் அரவணைப்பும் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நடிகனும் ஜொலிக்க முடியும். ஒரு விழாவில் காம்பேரர் இல்லாமல் ஒரு விழா நடந்துச்சுன்னா அது இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு அழகான தமிழில் ரொம்ப அருமையாக வந்து டைரக்டர் வந்து சொல்கிறது வந்து, டைரக்டர் நான் திட்டுவீங்களா, இயக்குனர்னு சொல்லணுமா சார்? அதனால ரொம்ப அருமையாக இருந்தது, ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அந்த ரொம்ப இனிமையாக இருந்தது காதுக்கு கேட்குறதுக்கு. இப்போல்லாம் நான் பார்க்குறேன்ல, முன்னாடியும் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடி இன்டர்வியூலாம் காம்பேரிங் இன்டர்வியூ எடுக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம ஏதாவது சொன்னால் அப்படி ஸ்பான்டேனியஸாக அவங்களும் பேசி இப்படி சார் சூப்பர் சார், நீங்கள் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு இன்டெலிஜென்ட்டாக திருப்பி எல்லாம் கேட்பாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ போனால் ஸ்டேஷனில் ஒரு மைக் ஒரு அந்த டாக் பேக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. எங்கேயோ உட்காந்துட்டு யாரோ பேசுவாங்க, அவர் எது கேளு அப்படின்னா. நான் வந்து அவங்களே பார்த்துட்ருக்கேன், எனக்கு புரியல ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அவர் என்ன கேட்குறாரு, சரி இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. திடீர்னு நான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவர்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் வேற, நான் சொன்னேன் கொஞ்சம் அதை கழட்டி வச்சுட்டு வாங்க, என்ன சொந்தமாக ஜாலியாக பேசலாம் வாங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாரும் கிராமங்களை மறந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கிராமத்துக்குன்னு ஒரு படம் எடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்து சார். அதாவது 2D வரைக்கும் போயிட்டோம், 3D போயிட்டோம், 4D 5Dலாம் வந்துருச்சு. ஆனால் இது 6D சார் இந்த படம். ஏன்னா அந்த ஸ்க்ரீனை கிழிச்சிக்கிட்டு மண் வாசனை வெளியே தெரிக்குது அப்படியே. ஸோ அதுக்காக உங்களுக்கு உண்மையாகவே பாராட்டுகள் தெரிவிக்கணும் சார். அண்ட் அதான் மேக்கப் இல்லாமல் நிறைய புது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி புது விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். அண்டு நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்க மாட்டேன், இந்த படம் எப்படி சார் கஷ்டப்பட்டு எடுத்தீங்க, எவ்வளோ நாளில் எடுத்தீங்க, அதெல்லாம் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறத விட பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் எப்படி சார் யோசிப்பார், கொஞ்சம் எனக்கு ஏதாவது சீக்ரெட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு எங்கேயோ இருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு இந்த மேடையில் உட்கார்றதே பெரிய ஒரு சந்தோஷம்.
ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மயில்சாமி சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து உங்கள் பையன் ஹீரோங்கிறதுனால வந்தேன் நினச்சிங்களா? கிடையவே கிடையாது. ஒரு பையன் ஹீரோவை நடிக்கும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள் ஜெயம்ன்ற படத்தில், அதுக்காக வந்தேன் நான். எந்த ஒரு அறிமுகம் இல்லாமல் புதுசாக தமிழ்நாட்டில் தமிழ் படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். முதல் அடி எடுத்து வைக்கும் போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் வந்திருக்கேன். அன்றைக்கே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுக்கு. அண்ட் டைரக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி எல்லாரும் இந்த படத்தில் புதுமுகம்னு. நான் சொல்கிறேன், இந்த மேடையிலையும் எல்லாரும் புதுமுகம்தான். புதுமுகமாக இருந்து தான் வர முடியும், அது வேறு வழியே இல்லை சார். நான் இன்றைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். என்ன ஒவ்வொரு படத்தையும் முதல் படமாக எடுக்கணும், முதல் படம் மாதிரி நினச்சிக்கணும் மைண்டில் அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினச்சிட்ருப்பேன். உங்களுக்கும் நான் கொஞ்சம் வயசில் பெரியவன், லைட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணலாம் உங்களுக்கு. நான் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே சின்சியராக நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், உங்கள் அப்பாவும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால் ஸோ அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக. ஒரு நல்ல முயற்சி தெரியுது, இதில் ஒரு உண்மையான ஒரு முயற்சி தெரியுது. ஸோ அது வந்து நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும். நிறைய நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன இங்கே நான் வந்ததுக்கு அதுதான் சார் காரணம். ரொம்ப சந்தோஷம் சார் என்னை கூப்பிட்டது. அண்டு மியூசிக் டைரக்டர் பற்றி தான் ஆக்சுவலாக பேசணும், நம்ம யாருமே பேசலை சார். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த செகண்ட் சாங். எப்போவுமே இந்த ஒரு விஷுவலுக்கான டைரக்டர் தான் டைரக்டர், ஆடியோ டைரக்டர், மியூசிக் டைரக்டர் தான். தனி அந்த சென்ஸ் இருந்தால் தான் அது கொண்டு போக முடியும் சார். அது வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்கீங்க, கேட்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த படம் அதாவது என்று தனியும் போது அதில் ஒரு தாகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து என்ன ஒரு வெற்றி தெரியுதுன்னா, தயாரிப்பாளரும் பழனி, படம் பேனரும் வேலு, ஹீரோவும் மயில். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ 3 இருக்குது அதில். முருகன் சுமப்பார், கொண்டு போவார், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். அந்த வெற்றிகள் தெரியுது. அதே மாதிரி அந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதும் ஒப்பனை இல்லாமல் ரொம்ப அழகாக யதார்த்தமாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே, ஏதோ ஒரு காதல் கதை, அதில் நடக்கிற போராட்டம், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாடு, அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. பாடலும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இதில் இயக்குனர் அவரை பற்றி சொல்லணும்னா, கிருஷ்ணகுமார் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் எங்கேருந்து வந்தார். அதாவது நாங்கள் 1975 நாங்கள்லாம் வந்து அந்த பியூசி படிச்சுட்டு இருக்கிற டைம், சினிமாவுக்கு வரணும்னு டிகிரியே பண்ணாமல், டிகிரி பண்ணால் சினிமாவுக்கு நம்மளை கொண்டாட மாட்டாங்க, ஏதாவது வேலையில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி டிகிரி பண்ணாமல் பியூசியோடு நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் ஒரு புயலை பார்த்தோம். அந்த புயல் தான் இங்கே நடுவில் உட்கார்ந்துருக்காரு பாரதி ராஜா அவர்கள். 16 வயதில் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு டைரக்டர், அதாவது அன்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு போஸ்டரை வச்சு ஒரு டைரக்டரை கண்டுபிடிப்பாங்கன்னா அது ஸ்ரீதர் சாருடைய படம் தான். அதே மாதிரி வந்து இந்த டோட்டல் ஆஃபீஸு, அப்புறம் வீடு, ஒரு யதார்த்தத்தோட வந்த படம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் படம் தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மண் வாசனை, அந்த கிராமம் அப்படின்னு காமிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார். ஸோ இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்றது இந்த 3 பேரையும் எங்கள் காலங்களில் எங்களால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கார். நான் ஸ்ரீதர் சார்கிட்ட ஃபஸ்ட்டு சேரும்போது, நான் அப்போ தான் சேர்ந்த டைம் இளமை கொஞ்சம் நடக்கிறது. நான் சொல்லுவேன், சார் 16 வயதில் இந்த ஹீரோ இருந்தார், 16 வயதில் அந்த ஹீரோ இருந்தார், 16 வயதில் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னும்போது அவர் என்னையா எல்லாரும் அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ரீதர் சார் கேட்டார். ஸ்ரீதர் சாரே அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை ரசித்த ஒரு டைரக்டர் பாரதி ராஜா. அவருடைய அசிஸ்டண்ட் வந்து எத்தனையோ இயக்குனர்கள், அவருடைய உதவியாளர்கள் வந்து இயக்குனராக இருக்காங்க. இன்றைக்கி இந்த இயக்குனர் வந்து, அதுவும் அவருடைய முதல் முயற்சியே எல்லா புதுமுகங்களோட அவர் என்ட்ராயிருக்காரு. அதனால் இது நிச்சயமாக
ஒரு அருமையான படமாக வெற்றி படமாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாருக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இளையராஜா சார் எடுத்துக்கிட்டாலும் 2 பசங்க, ஒன்று கார்த்தி, இன்னொன்று யுவன். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடிட்டர் மோகன் சாருக்கு 2 பசங்க, 2 பேரும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அதே போல் மயில்சாமியோட 2 பசங்களும் மிகப்பெரிய அளவில் பேரும் புகழமோட அவங்க அப்பாவுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல மகனாக இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல நடிகர்களாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன், ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்காரு. ஒரு நடிகனாக வந்தார், எல்லா படத்துலையும் நான் போட்டுருவேன். ஆனால் தமிழ் படிக்க தெரியாத உலகம் சுற்றிய வாலிபனம். தைரியமாக கொண்டு போகலாம், எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணால் கொண்டு போகலாம், எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுவார். அப்படி ஒரு திறமைசாலி. அதாவது நடிகவேல் எம் ஆர் ராதா சாருக்கு அப்புறம் ஒருத்தர் இப்படி இருக்காருன்னா, அதாவது எதை பற்றியும் ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான், லாங்குவேஜ் டாமினேஷன், அவ்வளோதான். மற்றபடி படிப்பெல்லாம் அதை பற்றி அது பேப்பரில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ராதாரவி சொல்வார் என்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுப்பா, பத்திரிக்கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, படிக்கணும் கேட்பார், அதை வச்சுட்டு பேசுவார். அது மாதிரி ஒரு திறமைசாலி மயில்சாமி. ஸோ அந்த மயில்சாமியோட 2 பசங்களும் நடிகர்களாக இருக்காங்க, நிச்சயமாக நல்லா பெரிய ஆளாவாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன், வேண்டிக்கிறேன் கடவுளை நல்லா வரணும்னு. இந்த படத்தில் இருக்கிற நடிகர்களும் மிகப்பெரிய அளவில் வருவாங்க. ஏன்னா அவங்க மேக்கப் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேக்கப் இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்காங்க, மேக்கப் போட்டால் இன்னும் அவங்க கிளாமராக தெரியலாம். பட் இந்த படத்தோட யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்து நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அது யாருமே புதுமுகங்கள் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 100 படங்கள் நடித்த ஒரு நடிகளுடைய அனுபவங்கள் அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களையும் தெரிஞ்சது. அதுக்காகவே அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. அவர் ஒரு நல்ல இலக்கியவாதி, படைப்பாளி. இந்த படமும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஒரு இலக்கியம், ஒரு கி ராஜநாராயணனுடைய கதைகள் படித்தது மாதிரி தான் இருக்குது அந்த படத்தினுடைய ட்ரெய்லரும். நிச்சயமாக அந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பிடிக்கும். நிச்சயமாக பேசப்படுற ஒரு படமாக அமையும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். சென்னையில் ஓலா டாக்ஸிகளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருப்பவர்கள் இசையமைப்பாளர்கள் தான். ஒரு 4 பேரை சந்திச்சிங்கன்னா அதில் ஒருத்தர் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்று நம்ம இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள் சொன்னது போல தொழில்நுட்பமே கலையாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற காலத்தில் ஒரு இசையமைப்பாளரை தேடி மதுரை வரைக்கும் திரு கிருஷ்ணகுமார் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மதுரை வரை என்னை இந்த படத்திற்கு அழைத்தார் என்றால் அது எனக்கு பெரிய திறமை இருக்கு என்று நான் நினைக்கவில்லை. அவருக்கு என் மேல் இருக்கக்கூடிய ஒரு பிரியமும் ஒரு அன்பும் தான். அந்த வகையில் இந்த அவருடைய முயற்சியில் நானும் இணைந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு முதலில் இயக்குனர் அவர்களுக்கு, அவர் ஒரு வகையில் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவரை ஒரு மேடையில் பார்த்து நான் வியந்த பலருள் ஒருவன். ரொம்ப நாள் அவருடன் நட்புடன் இருந்தாலும் கூட நீண்ட நாட்கள் அந்த தொடர்பு இல்லாமல் கூட போயிருக்கிறது. ஆனாலும் அவருக்கு எப்பொழுது அவருடைய குறும்படங்கள் மற்ற ஆவணப்படங்களிலெல்லாம் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தேன். திரும்பவும் அவர் ஒரு முழுநீள படம் பண்ணும்போது கூட அவர் என்னை நினைவில் வைத்திருந்து நாம் தான் இந்த படத்தை செய்ய வேண்டும் என்றார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயசில் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப வியந்து பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களோடு அவர்கள் வாழ்த்துகிற ஒரு மேடையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் நல்கியதற்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் சொன்ன மாதிரி பலரையும் சந்திக்கவே இல்லை. இந்த படத்தில் பாட்டு எழுதிய முத்துக்குமாரையோ அல்லது கவிஞர் யுகபாரதியோ பார்க்கவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவர்களும் வாட்ஸ்அப்பிலே பாடல்கள் வந்தது, நாங்களும் வாட்ஸ்அப்பிலே பார்த்து பாடி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தயாரிப்பாளரையும் நான் 2வது தடவை இப்போ தான் பார்க்குறேன். முதல் தடவையாக பூஜை எப்பொழுது பார்த்தது, அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஒரு வகையில். ஏன்னா தயாரிப்பாளர்கள் எப்பயுமே தூரத்தில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இயக்குனரும் அதே போல தான். அவர் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டு அதுக்கு மேலே எதையுமே தலையிட்டதில்லை. அதனால் இந்த பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருந்தால் அதுக்கு அவர் தான் பொறுப்பு, மோசமாக வந்திருந்தால் நான் தான் பொறுப்புன்னு நினைக்கிறேன். பாடல்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது கேட்கறதுக்கான விஷயம். அதை நீங்கள் கேட்டு எப்பொழுதாவது ஒருவேளை
அது உங்களுடைய காதுகளை சென்றடைந்தால் வாழ்த்துங்கள் மனசுக்குள்ளே, அது எங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாடகியை பற்றி மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும். அவங்க இங்கே வந்திருக்காங்க. சுகந்தின் ஒரு இசைக்கல்லூரி மாணவி ஒருத்தங்களை பாட வச்சுருக்கோம் அந்த படத்தில். அவங்க ஒரு இதுவரைக்கும் திரைப்படத்தில் பாடலைன்னு நினைக்கிறேன். ஒரு ஒப்பாரி பாடல் இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கும் நன்றி. மற்றும் என்னோட இந்த படத்தில் இசை பணிகளில் ஒத்துழைத்த என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக இன்ஜினியர் டேனி, ஆல்ஃபி, சரவணன், அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய இந்த குழுவினருடைய இது ஒரு படப்பிடிப்பு எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு குடும்ப இது மாதிரி தான். எல்லாருமே நண்பர்கள். ரொம்ப இந்த ஒரு தொழில்முறை தயாரிப்பு மாதிரியே இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப இதை ஒரு மிக சாதாரணமாக மிக சந்தோஷமாக இந்த பணியில் ஈடுபட்டோம். அதே மாதிரி இந்த மேடையும் கூட அந்த மாதிரி நண்பர்களும் உறவினர்களுமாக கூடி பேசக்கூடிய ஒரு விழா போன்று அமைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, 6 திரையரங்குகளில் 100 நாள் ஓடிக்கொண்டிருந்தது சினிமா. அது ஒரு காலம். 6 திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த சினிமாவை 100 திரையரங்குகளில் 6 நாளாக மாற்றிய ஒரு வர்த்தக சூதின் விளைவாக 6 திரையரங்குகளில் 100 நாள் ஓடிய சினிமாவை 100 திரையரங்குகளில் 6 நாளுக்கு மாற்றியதன் விளைவாக ஒரு வர்த்தக சூதாட்டத்தை நடத்தி மாபெரும் இளம் கலைஞர்களை வெளியே நிறுத்தினார்கள். ஆனாலும் கூட எங்கள் இயக்குனர் சொல்வது போல எத்தனை வர்த்தக சூதாட்டங்கள் நடந்தாலும் அவைகளை எதிர்கொண்டு வென்று வெற்றி பெற வேண்டும் என்கிற மன உறுதியோடு நாங்கள் இந்த படத்தில் களமிறங்கி இருக்கிறோம். இந்த திரைப்படத்தில் யாருக்கும் ஒப்பனை இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் படப்பிடிப்புக்காக ஒரு விளக்கை கூட நாங்கள் பயன்படுத்தவில்லை. நோ லைட்ஸ். திரு பாலுமகேந்திராவின் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஒன்லி காட்ஸ் லைட் என்று அவர் சொல்வார். கடவுளின் விளக்கான, இயற்கையின் விளக்கான சூரியனை மட்டும்தான் இந்த படத்திற்கு ஒளிக்கு பயன்படுத்தினோம். அனைவரும் காலை 6 மணிக்கு படப்பிடிப்புக்கு வந்து மாலை 6:30 மணிக்கு போனார்கள். ஒரு உபரி விளக்கு கூட இல்லாமல் இயற்கையின் விளக்கில் இந்த படத்தை படமாக்கிய இத்திரைப்படத்தினுடைய புகைப்பட கலைஞர் திரு மணி அவர்கள் இந்த அரங்கில் இருப்பார் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவர் சார்பிலும் அவரை நான் பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வாங்க மணி. இன்னொரு சிறப்பு, திரு மணி மாபெரும் புகைப்பட கலைஞர் திரு செழியனின் இடத்தில் பணியாற்றியவர். நான் இசையமைப்பில் குறுக்கிடவே இல்லை. இசையமைப்பில் நான் குறுக்கிடாத காரணத்தினாலே தான் கவிஞர்கள் எழுதிய பாடல் வரிகளின் மீது இசையமைப்பாளர் குறுக்கிடவே இல்லை. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இசையையும் பாடல் வரிகளையும் பிரித்து அறிய முடியாத தமிழ் சூழலில் தனியே தமிழும் சொற்களும் இணைந்து கேட்கிற ஒரு பாடலை தந்ததற்காக பிரபாகருக்கு தலை சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒப்பனை இல்லை என்ற போது 4 பேரும் முதலில் திகைத்தார்கள். ஆமாம், முதல் நாள் படப்பிடிப்புக்கு லேசாக பூசிக்கொண்டு வந்தார்கள். முதல் நாள் படப்பிடிப்புக்கு பூசிக்கொண்டு வந்ததை அப்போதே கழுவி விட வேண்டும் என்று சொன்னேன். ஒப்புக்கொண்டார்கள். இந்த கழுவி விட்டு தான் நீ நடிக்க வரும் என்று சொல்லுகிற தைரியம் எனக்கு எங்கே இருந்து வந்தது என்றால், முதல் மரியாதையில் நடிக்க வந்தபோது ஒப்பனை அதிகமாக இருக்கிறது என்று சிவாஜியின் மேக்கப்பை குறைக்க சொன்னார் எங்கள் டைரக்டர். சிவாஜி குறைச்சதுக்கு பிறகு டைரக்டர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படின்னாரு. டைரக்டர் சிவாஜி ஸ்டில் மோர் அப்படின்னார். டைரக்டர் ஆமாம், இன்னும் சிவாஜி நடிச்சிட்டார். இப்போ அப்படின்னா டைரக்டர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டவலை வாங்கி சிவாஜி தொடச்சிட்டு இப்போ அப்படின்னாரா. ஓகே அப்படின்னு சிவாஜி சொன்னாரா, யூ ஆர் பிளாக், யூ வாண்டட் டு ஷோ எவ்ரிபடி பிளாக் அப்படின்ட்டு அப்படி திரும்ப அப்படின்னு சொன்னாரா. சிவாஜி சார் இப்படி திரும்புறவனே டைரக்டர் கட் 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 அப்படின்னாரா. சிவாஜி என்ன அப்படின்னு கேட்டார். இப்படி திரும்பும்போது இந்த புருவம் மேலே போகுது அப்படின்னாரு. போனால் என்ன போகக்கூடாது, நீங்கள் புதுசாக யாரையாவது பார்த்தா தானே போகணும். தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது புருவம் ஏன் மேலே போகுது, புருவம் மேலே போகாமல் திரும்புங்க. இன்னும் சிவாஜி ஓகே ரெடி கட் கட் கட். என்னப்பா அந்த புருவம் மேலே போகுது, என்ன செய்ய சொல்ற, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூப்பிடுறாங்க, சாதாரணமாக திரும்பி பாருங்க அப்படின்னு ஒன்று. அப்படி திரும்பி பார்த்து சிவாஜி சொன்னாராம். இப்போ 4வது டேக் ஓகே, முதல் 3 டேக் என்ஜி, 4வது டேக்ல சிவாஜி ரெடி அப்படின்ட்டு திரும்ப ஓகே. சிவாஜி கூப்பிட்டு கேட்டார்,
நடிக்க வேண்டாம்னு சொல்றியா? டைரக்டர் சொன்னாரா? ஆமா. ஆடா பாவி, இப்படி எல்லா டைரக்டரும் சொன்னானா நான் 1000 படம் நடிச்சிருப்பேன். அப்படி நான் சிவாஜி கிட்ட சொன்னேன்னு டைரக்டர் எங்களை சொல்லுவார். அது அது வந்து ஒரு கேள்வி பதில் ஒரு நாளில் சொல்லிவிட முடியாத அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இந்த தைரியம் தான் 4 பேரையும் முகத்தை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்தது பிறகு தொட அப்படின்னு அது அங்கே சொல்லி கொடுத்தது. ஆமாம், வந்து இந்த வெயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒப்பனை இல்லை, கூடுதலாக ஒளி அமைப்பு எதுவும் இல்லை, அதை விட முக்கியமாக சாப்பாட்டில் கூட தரம் பிரிக்கவில்லை, அனைவருக்கும் ஒரே உணவு, அனைவரும் வரிசையில் நின்று சாப்பிட்டோம், குடும்பமாக இயங்கினோம். இவ்வளவு உண்மையாக இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதற்கு ஒரே காரணம் இந்த படம் சொல்லுகிற உண்மை. நான் பத்திரிகையாளர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், மனிதன் தான் எல்லைக்கோடுகளை வரைகிறான். விண்ணிலே இருந்து பார்க்கிற போது, விமானத்திலே இருந்து பார்க்கிற போது தேச எல்லைகள், மாநில எல்லைகள், மாவட்ட எல்லைகள் என்று மனிதன் வரைந்த ஒரு எல்லையும் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஆனால் மனிதன் எல்லைகளை வரைந்து கொண்டே இருக்கிறான். சாதி எல்லைகளை, மத எல்லைகளை, இன எல்லைகளை, மொழி எல்லைகளை, தேசிய எல்லைகளை என்று இழிவான எல்லைகளை, கோடுகளை மனிதன் வரைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எத்தனை பிரிவினையான கோடுகளை மனிதன் வரைந்த போதிலும் அத்தனை பிரிவினையான கோடுகளையும் தாண்டி பூக்கும் வல்லமை பெற்றது காதல். காதல் ஒன்றுதான். ஆமா, காதல் ஒருவனை ஒளிரச் செய்கிறது, காதல் ஒருவனை ஒளிபெறச் செய்கிறது. காதல் இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை. இவ்வளவு அநீதியும் இவ்வளவு அக்கிரமங்களும் இன்னும் நாற்காலியை விட்டுக் கொடுக்காதவர்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகம் இன்னும் ஏன் அழியவில்லை என்றால், அன்றாடம் குழந்தைகளும் அன்றாடம் காதலர்களும் பிறந்து கொண்டே இருக்கிற ஒரு உலகத்தை எந்த கடவுளாலும் அழிக்க முடியாது. ஆனால் அன்றாடம் பிறக்கும் குழந்தைகளை, அன்றாடம் பிறக்கும் காதலர்களை இந்த உலகம் எப்படி நடத்துகிறது? நாடகத்தில், காவியத்தில் காதல் என்றால் பாராட்டுகிற இந்த உலகம் வீட்டில், ஊரில், கிணற்றடியில் காதல் என்றால் அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு தாக்க முயற்சிக்கிறது. முகர்ந்து பார்த்தால் கூட வாடிவிடும் அனிச்சத்திற்கு ஒப்பானது என்று சொல்லப்படுகிறது காதல். மலரினும் மெல்லிது காமம், மோப்ப குழையும் அனிச்சம் என்பான் வள்ளுவன். அவ்வளவு மென்மையான காதலுக்கு எதிராக அவ்வளவு வன்முறைகள், அவ்வளவு தீமைகள், அவ்வளவு அடக்குமுறைகள். நாங்கள் சொல்ல வந்தது ஒன்றுதான், உடம்பில் ஓட வேண்டிய ரத்தம் வீதியில் ஓடவே கூடாது, ஒரு நாளும் ஓடக்கூடாது. அது மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், அரசாங்கத்தின் பெயரால், தூக்கு தண்டனையின் பெயரால், எதன் பெயராலும் ஒரு மனிதனின் உயிரை பறிக்கும் உரிமை, அதிகாரம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லை. ஆனால் உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கருதி நீ பிறரது உயிரை பறிக்க விரும்பினால், பறிப்பதன் வழியே உன் அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்பினால், உன் அதிகாரத்தை தரமட்டமாக்க, உன் நாற்கால்களின் கால்களை எடுத்துக்கொண்டு போக இன்னொரு மனிதன் வருவான். அது நடக்கும். வன்முறை 2 விதத்தில் நடக்கிறது. ஒன்று அதிகாரத்திலே இருந்து வன்முறை பிறக்கிறது, இன்னொன்று அதிகாரத்தாலே வஞ்சிக்கப்பட்டவரிடமிருந்து வன்முறை பிறக்கிறது. ஆனால் அதிகாரம் விளைவிக்க வன்முறைக்கும் அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டவர் விளைவிக்கிற வன்முறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என் காலை யாராவது மிதித்து விட்டால், வலிக்கிற அளவிற்கு மிதித்து விட்டால், யாராக இருந்தாலும் நான் தள்ளி விடுவது என் வலியை தகுவித்துக் கொள்ள முடியாமல் என் காலை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் செய்கிற உயிர் செயல். அனிச்சையாக மனிதன் செய்கிறான். யார் காலை மிதிச்சாலும் தள்ளிடுறோம். வலிக்கிற அளவுக்கு யாராவது காலை மிதிக்கிற போது அதை தள்ளுகிறோம். யாராவது காலை மிதித்தால் தள்ளாமல் சும்மா இருந்து விட்டு மறுநாள் வீட்டில் போய் காலை மிதித்ததற்காக யாரும் கத்துவதில்லை. அந்த கணத்தில் எதிர்வினையாற்றுகிறோம். என் மீது ஒருவன் ஏறினால், என்னை ஒருவன் மிதித்தால், எதிர்வினையாற்றுகிற உரிமையை அவன் மிதிக்கிறவன் எனக்கு தருகிறான். அதை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அதன் தொடர்ச்சியாக வன்முறை நீடிக்கிறது, அதன் தொடர்ச்சியாக பகைமை நீடிக்கிறது. இந்த பகைமையும் இந்த மோதல்களும் இந்த வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் என்று தனியும் என்று நாங்கள் சமூகத்திடம் கேட்க விரும்புகிறோம். இது உண்மை கதை அல்ல என்று சொன்னோம். பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் இப்படத்தில் குறிப்பிடப்படும் காட்சிகள், கதை யாரையும் குறிப்பிடுவன அல்ல என்று சொல்வார்கள். நாங்கள் அப்படி தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை. இது குறிப்பிடுகிறது, நீங்களும் நானும் வாழுகிற சமூகத்தை குறிப்பிடுகிறது. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், காதலுக்கு எதிராக, இளம் உள்ளங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிற அனைவரையும் நோக்கி இந்த திரைப்படம் விரல் நீட்டுகிறது. இது ஒரு உண்மை கதை அல்ல, பல உண்மைகளின் கதை. தண்டவாளங்களில், தூக்கு கயிறுகளில்
இறுதி கடிதங்களில் கொல்லப்பட்ட பின்னும் கொல்லப்படாத மனிதர்களின், கொன்றொழிக்க முடியாத மனிதர்களின் கதை. ஒரு தாய் போல இருந்து தன்னை வளர்க்கிறாள் ஒரு சகோதரி, அக்கா என்பவள் அம்மா, கருவில் சுமக்காத அம்மா. தன் தம்பிக்காக அவள் உயிரை கொடுக்கிறாள், தன் படிப்பை கொடுக்கிறாள், தன் இளமையை கொடுக்கிறாள். அவன் வளர்ந்து ஆளாகிற வரையில் இந்த உலகத்தில் அவனை தவிர வேறொரு ஆண் இருப்பதே அவளுக்கு தெரியாது. உலகத்தில் வேறொரு ஆண் இருப்பதே தெரியாத அளவிற்கு தம்பியின் மீது தன் கவனம் குதித்து அவனை வளர்த்து ஆளாக்கி அவனை படிக்க வைத்து அனுப்புகிறாள். அவன் படிக்க ஆளாகி வேறு ஊருக்கு போன கணத்தில் எல்லாவற்றையும் தொலைத்த அவளது வாழ்க்கையில் அந்த பொட்டல் காட்டில், அந்த கரிசல் காட்டில் ஒரு காதல் மழை பொழிகிறது. ஆமா, மண்ணை, மனிதர்களை, எல்லாவற்றையும் ஈரமாக்கும் வல்லமை மிகுந்த அந்த காதலுக்கு என்ன நேர்கிறது? இது உண்மை கதை அல்ல, உண்மைகளின் கதை. இந்த அரங்கில் கூடியிருக்கிற பார்வையாளர்களை நான் பணிவோடு கேட்க விரும்புகிறேன். முதல் 3 நாட்கள் சினிமாவுக்கு வருவதற்கு தயாரிக்கப்பட்ட கூட்டத்தை வைத்துக் கொண்டு சினிமா செய்கிறோம் அல்ல. நாங்கள் எங்களிடத்தில் அப்படி ஒரு கூட்டம் இல்லை. ஆனால் எங்களிடத்தில் உண்மை இருக்கிறது, உண்மைகளின் கதை இருக்கிறது. உருவாக்கப்பட்ட கூட்டத்தை வைத்துக் கொண்டு சினிமா அல்ல, உருவாகி இருக்கிற இந்த கூட்டத்தை உண்மையை நேசிக்கும் தமிழர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் எளிய மக்களின் மொழியில், எளிய முறையில், சாத்தியமான முறையில் உண்மையை சொல்கிறோம் என்பதற்காக சாத்தியமான அளவு உண்மை உணர்ச்சியோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்திற்கு தமிழ் திரையுலகம், பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், நண்பர்கள், ரசிகர்கள் என எல்லோரும் தங்களது பேராதரவை வழங்க வேண்டும் என்று வேல் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களின் சார்பில் தலை தாழ்ந்து இருகரம் கூப்பி உங்கள் ஆதரவை மீண்டும் மீண்டும் வேண்டி நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.